இந்தியன் கிரிக்கெட்டர் ஹர்திக் பாண்டியாவும் அவரது மனைவி நட்டாஷாவும் டைவர்ஸ் பண்ண போகிறதா ரொம்ப நாளாக தகவல் வந்துட்டு இருந்தது. ஆனால் இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட். இவங்களே இந்த மாதிரியான ரூமர் எல்லாம் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவிலையும் பேசப்பட்டு வந்தது. கடந்த 2020 வருஷம் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் நட்டாஷாவுக்கும் கிரிக்கெட்டர் ஹர்திக் பாண்டியாவுக்கும் இடையே திருமணமாச்சு. இந்த திருமண பந்தத்துக்கு சாட்சியாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 வயசுல ஒரு மகனும் இருக்காரு. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா நிறைய ஈவெண்ட்டில் மனைவியோட இல்லாமல் தனியாக தான் கலந்துக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரி நட்டாஷாவும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வேற ஒரு ஆண் நண்பர் கூட வெளியே வந்திருந்தாங்க. இதை வச்சு ஒருவேளை இவங்க உண்மையிலேயே டிவோர்ஸ் தான் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் எழவே இப்போ ஹர்திக் அண்ட் நட்டாஷா பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டிவோர்ஸ் பற்றி தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4 வருஷம் ஒன்றா இருந்த நாங்கள் இப்போ பிரிஞ்சு தனியாக வாழ முடிவெடுத்துட்டோம். நாங்கள் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செஞ்சோம். ஆனால் நாங்கள் பிரிஞ்சு இருக்கிற இந்த முடிவு தான் எங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே நம்புகிறோம். இந்த முடிவை எடுக்கிறது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. நாங்கள் மகிழ்ச்சியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து ஒன்றா இருந்து ஒரு குடும்பமாக வாழ்ந்தோம். எங்களுக்கு அகஸ்தியா அப்படிங்கிற ஒரு மகனும் பிறந்தான். இவன் தான் எங்கள் 2 பேரோட வாழ்க்கையிலையும் ஒரு முக்கிய அங்கமாக இருக்க போகிறான். நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவன் சந்தோஷத்துக்காக நாங்கள் 2 பேருமே அவனை வளர்ப்போம். இந்த கஷ்டமான காலகட்டத்தில் உங்களுடைய ஆதரவும் இதை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசியும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டாஷாவும் ஹர்திக் பாண்டியாவும் அவங்களுடைய டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை இப்போ தெரியப்படுத்தியிருக்காங்க. இதில் நட்டாஷா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகனை அழைச்சிக்கிட்டு அவங்களுடைய சொந்த நாடான செர்பியாவுக்கு கிளம்பிட்டாங்க. ஏர்போர்ட்டில் ஹர்திகோட மகன் அகஸ்தியா கண்கலங்கின வீடியோ பலரையுமே சோகத்தில் ஆழ்த்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஹர்திக் அண்டு நட்டாஷாவுடைய இந்த விவகாரத்து ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இப்போதான் T20 வேர்ல்ட் கப்ல வைஸ் கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்தியா கப்பை ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்திருப்பாரு. அந்த சந்தோஷம் நீடிக்கிறதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பலரையுமே சோகத்தில் உள்ளாக்கி இருக்கு. இவங்க டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே பலருமே அப்போ ஹர்திக் பாண்டியா நட்டாஷாவுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தாங்க. அப்பவே பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவோட ஒரு இன்டர்வியூ செமையா வைரல் ஆச்சு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூல என்னுடைய சொத்து எதுவுமே என்னோட பேர்ல இல்லை, எல்லாமே என்னுடைய அம்மா பேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ இவங்க டிவோர்ஸ் ஆனதை தொடர்ந்து அந்த இன்டர்வியூ மறுபடியும் வைரலாக தொடங்கியிருக்கு. ஹிந்தி பிக் பாஸ் சீரியஸ் மூலியமா பிரபலமான நட்டாஷா தமிழ்ல பார்த்தீங்கன்னா அரிமா நம்பி படத்துல ஒரு பாட்டுக்கும் டான்ஸ் ஆடி இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.